நீ போ சாது அவளையும் கொண்டு வர கரையில ஒதுக்கி விட்டுட்டு பாட்டு பாடணும். நண்டுக்கு கால் முளைச்சி இப்படி இப்படி முட்டை அடிக்கிறாவ. யாழ்ப்பாணத்து கோழி கொத்தன்னு சொன்னா சும்மா சொல்ல தேவை. வேற லெவல்ல இருக்குது. சும்மா தூக்கி எறியுதே. அம்மா காய்ச்சல் பறந்துட்டேன் அம்மா சொல்றா. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். என்ன நண்டுக்கு கால் முளைச்சி? இல்ல நீ சொல்லு. இல்ல எதை சொன்னீங்க? நண்டுக்கு கால் முளைச்சி. இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வளமை போல எங்க விட்டு நினைக்கிறோம். இப்போ வீடியோ தொடக்கிறாக்கு முன்னமே வந்து அம்மா பாட்டு பாடணும். நண்டுக்கு கால் முளைச்சி. என்ன பாடனே இது என்ன பாடணும் கொம்மனில் சொல்லுங்க. சொல்லி பாத்தீங்களா? இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு வித்தியாசமான ஒரு சாப்பாடு. இன்றைக்கு எங்கட யாழ்ப்பாணம் நாங்கள் கோட்டல அம்மாத்த போறோம். அதாவது இன்றைக்கு எங்கண்ட யாழ்ப்பாணத்து கொத்து, அதாவது யாழ்ப்பாணத்து சிக்கன் கொத்து, கோழி கொத்துன்னு சொல்றது எங்க இடத்துல கூடுதலா கோழி கொத்து தான் வந்து செய்ய போறோம். அது வந்து எங்க வீட்டுல வந்து செய்ய போறோம். அதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. கடையில தான் வந்து இல்லை பழமே நாங்கள் வாங்குறோம். இன்றைக்கு காலமே வந்து எனக்கு கொத்து சாப்பிடுறோம்ல இருந்து கடையில வேண்டினால அந்த பழைய எண்ணெய் அதுகள் எல்லாம் போட்டு உங்களுக்கு வயிறுகள் வலிச்சு நானே செய்து எல்லாம் கொத்துத்தான். அப்ப நான் கொத்து செய்யறேன். அதே கிழங்கும் அப்போ இன்றைய காலமே எனக்கு வந்து கொத்து சாப்பிடணும் போல வந்துட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்போ பின்னிரன் நான் இங்கே யாழ்ப்பாணம் போயிட்டு வீட்டை வரணும். தம்பி சொன்னான் அம்மா மா குழச்சி வச்சுக்கிறான்னா பின்ன எனக்கு கொத்து செய்ய போகிறேன். அதுவும் சிக்கன் கொத்து செய்ய போகிறான்ட்டு பெரிய சந்தோஷமாக போச்சு எனக்கு. சிக்கன் கொத்தை வந்து வீட்டை செஞ்சு சாப்பிட போகணும். மணியாக இருக்குது. மணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கா வந்து மழை டைமில் அம்மா செஞ்சு வந்தோம். ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை எல்லாம் போட்டு செஞ்சு வந்தோம். நல்லா இருந்தது எனக்கு. இல்லை பானில் இதில் செஞ்சு நீங்கள். ஓ அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு கொத்து தாமன் செய்ய போகிறோம். அதை தான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போராக் பண்ண சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்து அது எங்களுக்கு மேலே சப்போர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்கள் இந்த அம்மாச்சி கோமுக்கு முன்னால் தான் வந்து நிற்கிறோமே. அம்மாச்சி கோமுக்கு முன்னால் நிற்கிறோம். உள்ளுக்கு போகிறோம். ஓ இப்போ நான் உள்ளே போய் சமைக்க போகிறோம். இப்போ அம்மா வந்து உள்ளுக்கு இந்த செஞ்சு கொண்டிருக்கா. இப்போ நாங்கள் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறோன்றதே உள்ளே போய் பார்ப்போம். நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. யாழ்ப்பாணத்து கொத்து ரொட்டியை இன்றைக்கு எப்படின்றதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படி உள்ள போங்க. வாங்க நீங்கள் அஞ்சு வாங்க. ஓகே பாத்தி சொன்னா இப்போ நாங்கள் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல் ஆகிட்டு அப்போ அதான் வந்து வீடியோ கட் பண்ணி இப்போ நான் உள்ளே போய் என்ன செய்யறேன்றப்ப அப்படின்னு இப்போ கீழே இருந்து தான் வந்து நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதாவது இருக்கிற இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும். அப்படி இருந்து இப்படி இருந்து அம்மா காலத்தை பாத்தி சொன்னா இப்போ நாங்கள் உள்ளே வந்து இருந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த கொத்துக்கு தேவையான எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோமே. நம்ம காட்டுங்க ஒரு கொண்டாந்து வந்து கேரட்டு இங்கே பாருங்க கரெக்ட் எடுத்து வச்சுக்கோம். கரெக்டில் வந்து 2 எடுத்து வச்சுக்கோம். முட்டை ஒரு 3 மேலே 2 5 முட்டை எடுத்து வச்சிருக்கோம். அப்போ இவ்வளோத்தையும் நம்ம வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். மற்ற இஞ்சால பார்த்து வந்து நாங்கள் ரொட்டி வந்து வெட்ட போகிறோம். ரொட்டிக்கு வந்து மற்றது நாங்கள் ரொட்டிக்குமே வந்துட்டு ரொட்டி எல்லாமே வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ரொட்டிக்குமே வந்துட்டு ரொட்டி எல்லாம் சாரி அதாவது வந்துட்டு ரொட்டி மாவு எடுக்குது வெட்டுற ரொட்டி அதுக்கு வந்து ரொட்டி இல்லாமல் சுட்டு வச்சுக்கோம். அம்மா வந்து சுட்டவா இங்கே பாருங்க பெரிய பெரிய ரொட்டி அதாவது வந்து பெரிய பெரிய சொப்டான ரொட்டி வந்து நம்ம சப்பி வந்து எடுத்துருக்கா. அதை சுட்டு என்னத்தை சுட்டுங்க தோசைக்கல்லில் வந்து சுட்டுவா. இங்கே கிட்ட கொண்டு காட்டுறாங்க. இங்கே இவாங்க இந்த ரொட்டியில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி தப்பி எடுத்து வச்சுக்கோம். இதில் வச்சு தான் இன்றைக்கி கொத்து செய்ய போகிறோம். இங்கே கொஞ்சம் வந்து அம்மா வெட்டிட்டாங்க. கொஞ்சத்தை வந்து அம்மா வெட்டி வச்சிருக்கா. இப்போ நாங்கள் மிச்சத்தையும் வெட்டணும் வேணாம்மா. வெட்டுறாங்க ஒரு ரொட்டி எடுப்போம். எடுத்து போட்டு சுட்டுவோம். சின்ன நாச்சு ரொட்டி நான் எப்படி வெட்டி காட்டி கிடக்குது அதே மாதிரி வெட்டுறது. ஓகே இப்படி சுருட்டி போட்டு இங்கே இது வந்து உங்களை பிரேமா அம்மா அனுப்பின ஹாத்தி பெரிய ஹாத்தியா நான் பட்டினது அவ்வளோ நன்றி. மெல்லம்மா மெல்லம்மா அப்படி மெல்லம்மா நான் பார்க்குற கழுத பார்த்தா என்ன நடக்கும்? யாருண்ணே? நான் யார் கழுது? உங்க விரிச்சானே இங்கே என்ன வெட்டுற ஒன்று ரொட்டி மொத்தமாக வெட்டுறாங்க. பாப்பா அந்த வெட்டட்டும் கொஞ்சம் இதுக்கு ஒன்றையும் மட்டும் போல் பிள்ளையோ சரியாக மட்டும் நீ நான் தான் கொத்து போட போனேன். அம்மாவுக்குமே அப்போ கொத்து வந்துட்டு எப்படி செய்யணும்னு தெரியும். நான் சொல்லி கொடுக்குறேன். ரொட்டி மட்டும் தான் பட்டு தெரியும் எனக்கு. மற்றபடி கொத்து போடுவேன். அதுக்கப்புறம் அதை இல்லை ஆசைக்கு விளையாடிட்டு போயில இப்படியோ
அது போடலாமே பேக் இல்ல, வேண்டாம் போட வேண்டாம். அது போடுவோம். இது நான் கொத்தாடி போடுறோடியோ. ஓ அதை உருத்தி விட்டா அப்படி வடிவாரு. இல்ல பெருசா கிடக்குது. அப்படியே வச்சு வட்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணா. என்னண்டு என்னண்டா எனக்கு கொஞ்சம் கண்ணுத்தாது சொன்னது வெட்டு. நான் பட்டியும் கையை பார்க்க பயமாக கத்திக்க பார்க்க கத்து சரியான கூறு கத்திக்கண்ணே. நீட்டை தான் பட்டுறேன் கடையில் விட்டுவாங்க மழை மழை என்ன அதான் பெருசு பெருசு நான் பட்டி கிடக்கு பேர் உண்மையா கடையில பண்ணி கொண்ட மாதிரி தான் கிடக்குது. இப்போ நான் பட்டுறேன் வடிவா இங்கே என் மீது என்ன செய்வோம் மாட்டா விட்டு வச்சுட்டு குழந்தை காட்டன்டா காலையில இங்கே அப்படியே மாதிரி பிடிச்சி போட்டு கிட்ட கொண்டு வடிவா காட்டவா சாப்பிடல கிட்டதாங்க நல்லா ஜோலியா வச்சு தண்ணி போடுங்க. இங்கே இப்படி 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 போடணும். வாங்க நாம் வந்து வட்டின ரொட்டி பிள்ளையே அம்மன் போட்டு அம்மா தனியை தான் பட்டி கொண்டிக்கிறா. இங்கே பாருங்க அம்மா வந்து இப்போ ரொட்டியில் நல்லபடியாக வெட்டுறேன். என்னண்டு ரொட்டி வச்சிருக்கேன் ரொட்டி. இதுக்கு நியூட்ரலாக விட்டு சாப்பிட மணியாது சீக்கிரம் தாங்க சொல்லுவோம். என்னண்டு நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கும். அம்மாமா வந்துட்டு அம்மாமா கொஞ்சம் காய்ச்சல் என்ன காய்ச்சல் இங்கே பாருங்க அம்மா பூ போல வந்துட்டு வெட்டுறா. இங்கே பாருங்க ரொட்டி எல்லாத்தையுமே அதான் அம்மா பூ போல வெட்டப்படுதுன்னு அம்மா அண்ணா சும்மா இல்லையடா. என்ன ரோட்டு கழுவி வட்டி ரோட்ல இருந்து தண்ணி கழுவோம். ஓ கழுவி பிறகு கொண்டு பேன்ல காய வச்சு பையன் கழுவு பேன்ல காய வச்சு பிறகு சட்டியில போட்டு வறுத்துறது. வறுத்து போட்டு தான் செவில பார்க்க போறோம். ஓ மேம் இப்போ நாங்கள் இல்லை ரொட்டியை மாதிரி நல்லபடியாக வெட்டணும் மேனம்மா. டீ இந்த மிளகறி எல்லாம் வெட்டணும் நல்லா சின்ன சின்ன. ஆ இப்போ கேம் பார்க்கலாம் தானே. ரொட்டி இப்படி தான் வெட்டுறது. நாங்கள் எங்களை இயல்புக்கு தக்க நம்ம வெட்டுறோம். ஓ மரக்கறியன் கடையில வேலை செய்யல தானே. ஆ ஆனா அப்படிதான் வந்து கடையில வேலை. இப்படியே செய்து பழகினா கடையில வேலை செய்யலாம். ஒரு ஆள் கொமெண்ட் பண்ணி கிடாக்கு அம்மாவுக்கும் ஒரு சாப்பாடு கடை திறந்து கொடுக்கலாமா. உண்மையாக கவுண்ட் பண்ணிக்கிறேன். வடிவா அம்மா வந்து ரொட்டி எல்லாத்தையுமே வெட்டி கொண்டிக்கிறா. அம்மா இப்போ நாங்கள் எல்லாம் ரொட்டியை வெட்டி போட்டு இன்றைக்கு இப்படி பாட்டு போறோம். நாளைக்கு கணக்க பாட்டு தான் போட போகிறாங்களே என்ன. எடுத்து வைக்கணும் ஏன்னா இதுமே கொப்பரேட் விழுந்துருமே. அது சரி நாங்கள் சும்மா இல்லையாப்பா. இப்போ நாங்கள் வந்துட்டு ரொட்டி இல்லாமல் வந்துட்டு வட்டி கொண்டு கொஞ்சம் ரொட்டி இல்லாமல் வந்து வட்டில் ஃபுல்லாக என்ன ரொட்டி தான் வந்துட்டா வேண்டா என்ன வந்துட்டு 3 விட இருக்குது. இல்லை ரொட்டியை வட்டி போட்டு இந்த மரக்கறியில் சின்ன சின்ன என்ன வட்டி எடுக்கணுன்ற பிறகு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு அம்மா வெங்காயம் எல்லாம் வந்து வட்டி கொண்டிக்கிறாங்க. ரொட்டி எல்லாம் வந்து ஃபுல்லாக வட்டி ஆச்சுது. இப்போ வந்துட்டு வெங்காயத்தை தான் வந்து வட்டி கொண்டிக்கிறேன். நம்ம வெங்காயம் வந்துட்டு வட்டமாக தான் பட்டுவோம் மேலே நல்லா வந்து வெங்காயம் பதங்கவும் கூடாது. அது சாப்பாட்டுக்கு. இது கொத்துக்கு தான் நல்லா வதங்க கூடாது இல்லை ஒரு அளவு இன்னும் வடிவம் வந்துட்டு அம்மா வெங்காயம் எல்லாம் பட்டி கொண்டிக்கிறான்னு பாருங்க. நாங்கள் வெங்காயத்தை பட்டி போட்டு மற்ற இங்கால பார்த்தா தெரியும். இங்கால வந்துட்டு கோவா இருக்குது, கோவா இருக்குது, லீக்ஸ் இருக்குது, மற்ற இங்கால வந்துட்டு கேரட் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பட்டுவோம். மேலே அம்மாவுக்கும் கொஞ்சம் காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாக்கும் பாரா இல்லைன்னா அம்மா மண்டி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி தான் நம்பணும். அது பார்த்தீங்கன்னு சொன்னா இது சனி ஞாயிறுல துறக்காது. இரவு காய்ச்சல் வந்தது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு. அது சரி ஓகே. அப்போ இது வந்து நான் வெங்காயம் வட்டி போட்டு எல்லாம் பட்டி செய்யக்கவா மெத்தா வந்துட்டு லீக்ஸை வந்து நம்ம வட்டம் பண்ண வட்டுறாண்டு தான் இருக்கும். மழை பார்த்தீங்களே பாட்டு போடுறாங்க காவல் நிற்கிறது. அப்போ பயமா இல்லை இருக்குது. முதல்ல எப்படி சிக்கன் கோல் செஞ்சீங்க இல்லைண்ணே. சிக்கன் கோல் முட்டை தான் செஞ்சீங்க. இதுண்ணா அப்படின்னா உடஞ்சி போடும். அது இல்லை விடாது. நல்ல வடிவம் வந்து நாங்கள் வட்டி எடுக்கணும் நம்ம. 2 தான் கிடக்கு, கரெக்டும் கிடக்குது, மற்ற வந்து கோவா இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் பட்டி எடுப்போமே. வெட்டி களை போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா வதங்குறையில தானே
அப்ப நோமலா தானே இங்கே வாங்க எல்லாத்தையும் நோமலா போட்டு வதக்கி போட்டு இந்த பெரிய கத்தியால நான் இப்ப உங்க பார்த்து கையறதா இருக்கு நட்டம் எங்களுக்கு தான் நட்டம் அப்படிலாம் புத்தி வைக்கணா இருக்கு சரி இப்போ எல்லாம் பட்டிட்டு பாருங்க மேல இதுக்காண்டி இல்ல இவ கொத்தண்டு கேட்ட கையோட எதுவும் தெரியாதண்டு இல்ல எல்லாம் தெரியும் தெரிஞ்சு வச்சிருக்கு தண்ணிக்காம போடுறோம் அம்மா பக்கண்டு ரெண்டும் பட்டியா ஜன பச்சை மிளகாய் வெங்காயம் மற்ற லீக்ஸ் இங்கே பட்டி வச்சிருக்கு அடுத்த லீக்ஸ் எல்லாம் பட்டிட்டு பாப்பா எல்லாம் பட்டி வச்சுக்கிடாக்கு பாருங்கோ எல்லாம் பட்டி வச்சிருக்கான் முட்டையை அவிச்சு வச்சுக்கிடாக்குது முட்டையை உடைச்சி வச்சுக்கிடாக்குது என்ன நல்லது ஒன்று பார்க்கணும் அப்புறம் அடிச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ வேஸ்டா போயிடும் அதுக்காண்டி ஒன்று அடிச்சு விட்டு வச்சுக்கிடாக்குது மற்றது கோவை அரிஞ்சு வச்சுக்கிடாக்குது கரட்டு சீ வச்சுக்கிடாக்குது வெங்காயம் பஜனை எனக்கு இப்போ வேண்டாம் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிடாக்கு அம்மா சொல்லி அம்மா வாங்க ஓமனை மஞ்ச பாவன் நறுக்கி வச்சுக்கிடாக்குது பச்சை மிளகா லீஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பாருங்க அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு அறிய விட சொல்ல அதுகள் செய்த வேலை எனக்கு பிறகு இஞ்சால பார்த்தீங்கன்னா கறியை காய்ச்சி வச்சுக்கிடாக்கு இனி பார்த்தீங்கன்னா முட்டையனா இந்த இது வெங்காயத்தை நறுக்கி வைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சட்டி சூடு வர அம்மா மசாலத்தோட வரானு காய்ச்சல் இந்த எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்களே என்ன கறி எங்கே அம்மா இங்கே பாருங்க சிக்கன் கறியை காய்ச்சி வச்சுக்கிடாது என்ன இதெல்லாம் அவ்வளவு வரக்காகும் இதாண்டா ஆமாம் கொஞ்சம் செலவாங்க கண்ணு அப்படின்னா கண்ணு பிடிக்கா சரியில்லை போறீங்களே இருங்க ஒண்ணுல அவிச்சு வச்சு என்ன நாடாவும் இல்லையே அம்மா எல்லாம் அடுப்பை வந்து எரிச்சு ஒன்றிக்கிறேன் என்ன சொன்னால் அடுப்பு தான் வந்து கொஞ்சம் வெட்டியே பஞ்சு படுதுங்க வீட்டில் பார்த்துக்கு நான் எவ்வளோ நேரம் எரிஞ்சு கொண்டு வந்து நீங்கள் இந்த வாரம் போனேன் இங்கே பாருங்க உண்மையாக வந்துட்டு வடிவாக தான் கிடக்கலாம் வெட்டி வச்சு பார்க்கல கலர் கலராக இங்கே பாருங்க உண்டா இதை விட செய்கிற சாப்பாடாக இன்னும் நல்லா கிடக்கு நம்ம வீட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இதுக்குள்ள மண்சட்டியில தான் சமைச்சு கொண்டு இருந்த நாங்கள் இன்னைக்கு கொத்து போடுற வழியா இதுக்குள்ள பாத்தீங்களா போட்டுட்டாலே இது ரொட்டியே ஃபுல்லா வந்துட்டுது இதுகளெல்லாம் போட்டா அப்படித்தான் சில நேரங்கள்ல பெரிய இதுன்னு சொல்லி சொன்னேன் இதுக்குள்ள வரும் அதுக்காண்டி நான் இப்படி ஒரு மண்சட்டி எடுத்தேன்னு சொல்லி சொன்னேன் இல்ல அப்படி செய்யச்சுவோம் கொத்து கண்டபடியா நாங்கள் இங்க இதுக்க கொத்து போடணும் என்றதுக்காண்டி இதை கொண்டு வந்து வச்சுக்கிடாக்கு சரி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியாதுல்ல போட்டாலும் அப்படிப்பா போடுங்க முதல்ல வெங்காயம் கொத்து போட்டுருக்கேன் நான் பதக்கிறேன் பச்சை மிளகாய் நான் மிளகு பேர் எப்படி மிளகு சொன்னாங்க என்னன்னு நானுக்கு அம்மா அப்படி இருக்குமா தான் இந்த அம்மா கொத்து காடு தெரியும் முன்ன சாப்பிட்டு இது எல்லாத்தையும் போட்டு எடுத்தான் நான் உப்பும் போடணும் வேண்டாம் ரொட்டிக்கும் போட்டு நான் தான் இதுக்கும் போடாட்டா பிறகு பில்லா பண்டம் குப்பையில் இங்கே கறி கேட்பாங்க மணியாக கிடக்கு இந்த லீஸ்டையும் போடுவோம் கத்திரில கவர் சாச்சர் எடு ஒரு கழுவை பார்த்தா சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஓவா டிஃபன் சாது அவளையும் கொண்டு வர கரையில் ஒதுக்கி விட்டுட்டு முட்டியை புறம்பாடு போகணும் ரைட் என்ன கேட்டாரு நம்ம லீக்ஸ் எல்லாம் போவோம் இந்த கொத்தவளை காணும் 3 பேர் இருக்கான் இந்த கோவாவெல்லாம் சேர்த்தோம் கோவா மட்டும் காணும் 2 பேர் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு தேவையான அளவு உப்பு இரட்டு சுட்டெல்லாம் போடப்படும் உப்பு நம்ம பாருங்க ஒரு லெவலில் இன்றைக்கு அம்மா கொத்தெல்லாம் செய்கிறா வீட்டு உப்பு கூடினா சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மா பாவம்
ஃபர்ஸ்ட் முட்டையை வச்சு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் முட்டையை அது என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை இப்படி விட்டுட்டு சைட்டில் முட்டையை விட்டு செய்கிறேன் அவ்வளோ முந்தின செய்வோம் உள்ள வேண்டாம் எப்படி இல்லையா ரைட் விளாங்க பார்த்து தம்பி எங்கே நிற்கணுமெண்டு நான் இப்படித்தான் நிற்பேன் வெட்டாதா மறுப்பு ஜி பாருங்க கொத்து சும்மா ஒரு லெவலில் வந்து கொண்டிருக்கேன் இது பார்த்து வதங்கணும் நல்லபடியா ஏன்னம்மா இல்லை நல்ல வடிவாண்டில் ஒரு இடப்பருவமாக தான் பதங்கணும் அம்மா நான் விடம் விடுறா முட்டை வரைக்கும் அப்புறம் தம்பி இந்த வேப்படுற பாட்டை பாருங்க சரி நான் கொத்து சாப்பிட்டு இவருக்கு விளாட விடப்பேன் ம் ரைட் முட்டை அடிச்சு விடுவோம் சைட்டாக விட்டு தான் தேவைப்படுறேன் அப்போ தான் உண்டாச்சு தண்டலாம் இன்றைக்கி நான் தான் வந்துட்டு கொத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முட்டை அடிக்கிறாவ ஓகே இன்றைக்கு பாருங்க கொத்து சும்மா வேறு லெவல்லே இருக்குது அதுவும் அங்கண்ட யாழ்ப்பாணத்து கோழி கொத்துன்னு சொன்னால் சும்மா சொல்ல தேவையில்லை அப்படி தான் இருக்கு வேணாம்மா மணியாக இருக்கும் அள்ளி ஊற்றிட்டீங்கன்னா முகத்தில் வாட்டுரும் எனக்கு பெரிஞ்சா சரி எப்படி தான் நம்ம கிண்டோணும் இப்படி தான் வந்து கிண்டோணும் இங்கே பட்டத்தூள்லாம் போட்டு பாடுது தூள் போட்டுட்டான் முதல்ல கிண்டுற தான் கிண்டுறோமா பெரிய வேலை தானே அப்படி மாறி கவுண்டு விழுந்தா அண்ணா கொத்துரட்டி இல்லாட்டி எனக்கு நான் போய் செஞ்சு கொண்டு வந்துடுறோம் நித்திரையும் எனக்கு கிண்டட்டுக்குங்க கிட்ட வாடா நான் கிண்டுறேன் பேட்டேன் இங்கே வேற கட்டத்தூள் கொஞ்சம் போடணுமாம்மா காணும் காணும் கறி ரொட்டி விட்டா கறி வருது என்ன தான் கிடையாது ஆகும் கொஞ்சம் மில்லாடம் பரத்தி விடுவோமா இந்த வேலையில்னா கொஞ்சம் எனக்கு ஓடும் இது என்ன போட நீங்கள் அந்த இந்த மசாலா தூள் ம் அப்பச்சோட கூட இல்லையோ ம் அப்பச்சோட என்ன பிரிவா அப்படி கொத்து ரெண்டு கொத்து சரி ஒன்றிய போடுவோம் கார் இது சார் அப்படி கவுட்டு கொத்துறது எடுத்துட்டேன்னு ஏய் கறி சாப்பிடுங்க இல்லை ஒரு நாளைக்கு சாப்பிடுங்கம்மா நீங்கள் இன்னும் நாங்களும் மூவரா கிடாது மாடு தின்றீங்க கோழி தின்ன மாட்டீங்க அண்ணா அப்படி போய் பிடிக்காடியா நீங்க அவன் சாப்பிடுவா நீ போப்ப இப்படி கரண்டி வழியா போதும் அண்ணா இப்போ நான் சாப்பிடாட்டி அவன் சாப்பிடுவாடா இங்க கொண்டு வா பிரச்சனை இருக்கா அடுப்பு போச்சுன்னா கட்டஞ்சி அதுதான் எல்லாத்தையும் எல்லாம் நாங்க பார்க்கணும் கவர் பண்ணி இங்கே கிட்ட கொண்டு காட்டுறேன் வடிவா வேற லெவலில் இப்போ முட்டை நான் சைடில் கிடக்க முடியாது கண்ணு கறி எடுங்க கறியாரு கறி ஏன்னா கறி அப்படியே தூக்கி அப்படியே குடும்படா அவன் அப்படியே விட்டா நான் சாப்பிட மாட்டேன் மாட்டேன் ஓகே கிள்ளி விடுவோம் குழம்பு போட்டு சரி காணும் பிரச்சனை எனக்கு விடாத ஐயோ கச்சி போடல கோப்பே தானே ஆப்பே என்னண்டா இந்த கறி விடாத இந்த சிக்கனை காட்டுறேன் காணும் கறி விடாது கறி விடாது சிக்கன் வாவ் அம்மா வேற லெவல் கிட்ட ஒன்று காட்டுறா மணியாக வாரம் போகலாம் நாம நீ போதில்லை எடுக்கு போய் லைவர் வாங்க கொத்து ரெடியாத தம்பி எப்படி ஒரு லெவல் அப்படி அண்ணா கொஞ்சம் கொத்து பேருக்கு தான் அம்மா செஞ்சுவா கொஞ்சம் பரத்தி விடுங்கம்மா படிவாக்கா கிளறி வெங்காயம் பட்டி போடுங்கம்மா மேலாடு அது ரக்கிட்டு ஆ ஆ இங்கே வாங்க பாசம் சும்மா தூக்கி எறியுதே சரி நான் செஞ்சு கிண்டுறா அப்படி இஞ்சி வேற அப்படி கிண்டுறா ரக்கி வைப்போம் இங்கே கொத்து வேற லெவல ம் இங்கே தம்பி கொத்து போடுறானே போடு போடு கொஞ்சம் கீழே பாதி முகத்து ரக்கி வை பிரிசன் ஓகே ராக்குவோம்மா ஓகே ஆமாம் ராக்குறேன் கொஞ்சம் கீழே எரியுதம்மா இந்த எரியுது ரக்கட்டு ஆ ரக்கம் போடுறேன் இல்லைடாப்பா ஐயோ அரக்கடா கீழே பைய கீழே காட்டுறா இங்கே வாங்க மணியாகடாக்கா பக்கி வச்சுட்டோம் இதான் மணி என்ன
எப்படி தம்பி? முட்டை கொத்து மாதிரி இருந்த கறியை விட்டு அப்புறம் சிக்கன் கொத்தா மாறி போடுங்க மரம் கோப்பையில. அம்மா மாதிரி சொல்ல அப்புறம் பாருங்க கொத்த. அம்மா ரஜ்ஜிலாம் சும்மா மீனால மிதக்குவோம் அப்படி போடுங்க. இங்கே சிக்கன் கொத்து சும்மா துடிக்கி இரிஞ்சாலே எல்லாருக்கும் போடுறாமா கோப்பைக்கு. ஒன்று கம்மனுக்கு முட்டையில் அது மையங்கம்மா அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கணும். அம்மா மண்டைக்கு எங்க போறாங்க முட்டையை வைடா. மற்ற வெங்காயம் தூவி வை மேலாள். இங்கே எங்க அம்மம்மா வந்துட்டா பாருங்க. அம்மம்மா அம்மம்மா எப்படி சாப்பாடு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க மட்டன் கொத்து. இன்னும் உண்டது எல்லாம் மெது எனக்கு இதே தாங்க கையிலே வெங்காயத்தை வை மேலாள். ஓகே இங்கே பாருங்க எங்கன்ற ஜாழ்ப்பாணத்து சிக்கன் கொத்து, அதாவது கோழி கொத்து இங்கே வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி கண்டேண்ணே. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டு கௌதம். இங்கே பாருங்க முட்டை ரச்சி எரிஞ்சு ரச்சியில் என்ன அவிஞ்சிட்டேன் கறி கிடந்துஞ்சு. அம்மா காய்ச்சல் பறந்துட்டேன் அம்மா சொல்றா. டேஸ்ட் அப்படின்னு பார்ப்போமே. தம்பி எப்படி? நம்ம கடையில் விட அப்படி நீட்டாக சாப்பிடுறது தெரியுமா? அப்படி இருக்கு. நீங்க அம்மா மாதிரி கண்டுபிடிக்கலாம். சட்டியில சாப்பிட மாட்டா. உண்மையா அப்படி டேஸ்டா? அப்படியே அம்மா அப்படி கொத்து சாப்பிட அம்மாவே கொத்து சாப்பிட்றாண்டே. அண்டே தான் கொத்து கட்டு விடணும்னு அதான் சொல்லலாம். அப்புறம் அமைச்சு நான் உண்மையா நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களுமே இது போல செஞ்சு சாப்பிடுங்க. வேர்ல ஒரு டேஸ்டா இருக்கும். சாப்பிட சாப்பிட அப்படி ருசியா இருக்கு. கடிக்க வெங்காயம் சாப்பிட சாப்பிட அந்த மேக்கல அப்படி நாம நல்லா இருக்கு. முட்டை எடுத்து கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி மறக்காது. செஞ்சு பார்த்துட்டு அப்படி மறக்காம ஃபோன் பண்ணுங்க. என்னமோ கடைக்கு வந்து கொத்து கொண்டு போவாங்க, வீட்டையே வந்து செய்யும். நல்லா இருக்கும். கண்டிப்பா அப்படின்னு மறக்காம ஃபோன் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய சந்திப்போம்.